அன்னைக்கு ஒரு நாள் நான் ரேண்டமா ஒரு மேட்ச் போயிருந்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஒரு வேலை ஒன்று காட்டி விட்டா என்ன அப்படின்ட்டு. அந்த வேலை என்னங்கிறதை இறுதி வரை இருந்து சற்று பொறுத்திருந்து பாருங்கள். ஏய் மாப்பிள ஃப்ரெண்ட் அடிக்காத ஃப்ரெண்ட். இதுதான் தவறான செயல். முதுகுல குத்திட்டேல முதுகுல உட்காந்து எந்திரிக்கிறான். எங்க பாடம் ரெடி பண்ணியாச்சா? இன்னைக்கு ஒருத்தனுக்கு பட்டையை போட்டு அனுப்பி விட்டுடலாம். மேட்ச்ல இருந்து மேல இருந்து கீழே இறங்க ஒருத்தன் வந்து உட்காந்து எந்திரிச்சிட்டு இருந்தான். ஐயோ வந்துட்டான் பையன் அப்படின்னு நினைச்ச வந்து வாடா தங்கம், இன்னைக்கு உனக்கு இருக்குப்பா. ஆட்டை கஷ்டப்பட்டு மேல கூட்டிட்டு வந்துட்டேன். மறக்கலாம், நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு உனக்கு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். அழுத்துறா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? அவட எப்படியோ மேல இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். நல்ல வேலை. வாடா தாங்க, இங்கிட்டு வா. சரி அங்க போகாதடா, இங்க வாடா. உண்மையான நண்பன் நான் கூப்பிடுறேன், உண்மையான நண்பன். எங்க சுடுகாட்டுக்கு பேர் சொல்லியாச்சா? வண்டியை ஏத்தியாச்சு. நீங்க அங்கே தள்ளி விட்டு அப்படியே அழுத்தி கொண்டு வேண்டியது. போயிடுச்சுரா, உஷாராயிட்டான். ஒன்னும் இல்ல மறுபடியும் அந்த வண்டியில ஏறு. உண்மையான நண்பன் நான் கூப்பிடுறேன், வண்டியில ஏறு. ஏய் வை. ஐயோ வேற வண்டி விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான். தள்ளி விட்டுருவேன் நினைச்சிட்டு. உண்மையான நண்பன் நான் கூப்பிடுறேன், வண்டியில ஏறுப்பா. டேய் வண்டியில ஏறுறா. பங்காளி அது அருவால ஏறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன்.